அயோத்தி ராமர் கோயிலில் காவி கொடி ஏற்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மசூதிகள், குருத்வாரா மற்றும் தேவாலயங்களில் பிரதமர் மோடி கொடியேற்றுவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அயோத்தி ராமர் கோயிலில் பிரதமர் மோடி காவிக்கொடியை ஏற்றியது குறித்து பேட்டியளித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஷீத் அல்வி, 2027 ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ராமர் கோயிலை அரசியல் ஆதாயத்திற்காக பிரதமர் மோடி பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடமிருந்து மதச்சார்பின்மை குறித்து மோடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். किस हैसियत में प्रधानमंत्री जाके झंडा फहराना चाहते हैं एक मंदिर का? इस देश का कोई मजहब नहीं है. भारत देश का संविधान के मुताबिक कोई मजहब, कोई धर्म नहीं है. संविधान के मुताबिक इंडिविजुअल आदमी का धर्म है. और हमारे प्रधानमंत्री देश के प्रधानमंत्री हैं. क्या वो किसी मस्जिद के ऊपर झंडा फहराएंगे जाके? किसी गुरुद्वारे का, किसी चर्च का झंडा फहराएंगे? वो सिर्फ राम मंदिर का झंडा राजनीतिक फायदा उठाने के लिए फहराना चाहते. காங்கிரஸ் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே, பிரதமர் மோடி இஸ்லாம் மதத்திற்கு எதிரானவர் இல்லை என்றும், ராமர் கோயிலில் காவி கொடியேற்றும் நிகழ்ச்சி அரசியல் அமைப்பிற்கு எதிரானது அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். அரசியல் அமைப்பு அனைத்து மதங்களையும் மதிக்கிறது என்றும், பிரதமர் மோடியும் அனைத்து மதங்களையும் நம்புகிறார் என்றும் ராமதாஸ் அத்வாலே கூறினார். இதனிடையே ராமர் கோயிலில் காவி கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு தலித் என்பதால் தன்னை அழைக்கவில்லை என்று பைசாபாத் சமாஜ்வாதி கட்சி எம்பி அவதேஷ் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் ஹரிச்சந்திர ஸ்ரீவஸ்தவா, சமாஜ்வாதி எம்பியின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும், அவருக்கு உண்மையிலேயே ராமர் மீது பக்தி இருந்திருந்தால் காவிக்கொடியை ஏற்றிய நிகழ்ச்சியில் அயோத்தி மக்களுடன் பங்கேற்றிருப்பார் என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.